நம்ம ஊர்ல ஒரு 5:30க்கே வந்து விடிஞ்சிரும். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 8:10 ஆகுது. ஆனா பெல்ஜியத்தில இன்னும் பார்த்தீங்கன்னா சரியா விடியவே இல்ல. மழை, குளிரு, காத்து எல்லாம் கலந்து அடிக்குது. இருந்தாலும் மக்கள் அவங்களுடைய வேலைகள பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என் பிள்ளைகளுமே ஸ்கூலுக்கு சூப்பரா கிளம்பி போய்க்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா இப்ப பயங்கரமா குளிரவுமே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 9 மணிக்கு தான் நல்லாவே பளபளன்னே வந்து விடியுது. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா காரு, அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் எல்லா லைட்டுமே போட்டுட்டு தான் போயிட்டுமே வந்துகிட்டு இருக்காங்க. இங்க அடிக்கிற குளிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூடா ஏதாவது அப்பப்போ 3 வேளையும் செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. அதனால காலையிலேயே பார்த்தீங்கன்னா சீஸ் பாஸ்தா பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மதியத்துக்கு தேங்காய் பால் சாதம் தான் செஞ்சேன். அதுவுமே சூடாக நல்லாயிருக்கும்ன்ட்டு. இங்கே உள்ள தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த முத்தி போனால் நம்ம ஊரில் முத்தின தேங்காய்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால குழம்புக்கெலாம் யூஸ் பண்ண முடியாதனால இந்த மாதிரி சாதம் இது மாதிரி தான் பண்ணுறது. சட்னிக்கெலாம் இந்த தேங்காய் நல்லா இருக்காது. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம், சிக்கன், அதுக்கப்புறம் கிரில் சிக்கனுமே பண்ணியாச்சு. அதனால நம்ம ஊரில் இந்த விடிகிற காலை பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா. தேங்க்யூ.